அனுபவிப்போம். ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார் என்பதை உணர்ந்து அந்த அனுபவத்தை நம்முடைய சகோதர சகோதரிகளோடு காட்டி எல்லோரையும் நாம் வாழ வைப்போம். நம்மிடமிருந்து பிரிந்து செல்ல விரும்புகிற சகோதர சகோதரிகளையும் கட்டி பிணைப்பால் நம்மிடம் கொண்டு வருவோம். நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்பதை உணர வைத்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று நம்முடைய வாழ்வின் வழியாக எல்லா மக்களுக்கும் காட்டுவோம். இந்த அருளை கொடுக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா அருளால் உங்களை நிரப்பவும் இந்த தவக்காலத்தில் இன்னும் இருக்கின்ற காலங்களிலே நாம் செய்கின்ற எல்லா செயல்பாடுகளின் வழியாக இறை அருளை நிறைவாக பெற்று உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நீங்கள் நிறைவாக அனுபவிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்னை மரியா நமக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசுவார். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா பெருவிழா நெருங்கி வருகின்ற வேளையில் ஆண்டவரை உருக்கமாக கொண்டாடுவோம். நாமும் திருவிழுக்கு பெற்ற அனைவரும் அனைத்துலக மக்களும் இத்தூய மறை நிகழ்வில் நிறைவாக பங்கு பெற வேண்டுவோமாக. எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்களுடைய மறை மாவட்ட பேராயர் அந்தோணி சவரிமுத்து, மறைவட்ட குருக்கள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவியர் அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் தேர்ந்தெடுத்த ஊழியர்களை உமது ஞானத்தால் நிரப்பி அவர்களை உம்முடைய கருவிகளாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தியாகத்தின் சிகரமே எம் இறைவா, அன்பு நடை பெற இருக்கின்ற தேர்தலுக்காக உம்மை வேண்டுகின்றோம். தன்னலம் பாராமல் மக்களுக்காக பொது நலத்துடன் உழைக்கக்கூடிய நல்ல தலைவர்களை தந்து எங்கள் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று ஆண்டவராய் உம்மை மன்றாடுகிறோம். அன்பே இறைவா, எம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் மறைவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, அனைத்து மக்களின் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் கேட்டு அவர்களுடைய நல்வாழ்வுக்கு வழி செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உருவேயும் இறைவா, மழையை எதிர்பார்த்து இருக்கும் எங்களுக்கும் உம்முடைய அருண்மழையையும் வான்மழையையும் பொழிய வேண்டும் என்று வேண்டுகின்றோம். மழையினால் எங்கள் வாழ்வு வளமடை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திருவை மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்டு நோக்கியறலும். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் பங்கு பெற அவர்களுக்கு அருளியது போல உம்முடைய உதவிகள் ஒருபோதும் குறைவு விடாது கிடைப்பனவாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பயணம் பாதம் வைத்தே ஏற்றுக்கொள்வாயா. இறை தியாக வாழ்வை நானும் வாழ அர்ப்பணம் என்னை தருகின்றேன். ஏற்றுக்கொள்வாயா. என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா. என் லட்சிய பயணம் தொடர்ந்திட என்னை உன்னில் நினைக்க வந்தேன். ஏற்றுக்கொள்வாயா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய எல்லாம் தந்தையா பிரிவதை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதக்கிறவை அனைத்து நலன்களுக்காகவும் வருகைகளிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, கிறிஸ்துவ நம்பிக்கை படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உம்மடியார்களுக்கு எங்களுக்கு செவி சாய்த்தருளோ. இப்பதியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே,
லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். எங்கும் உள்ள கடவுளாகி அவர் லாசரை கல்லறையில் இருந்து உயிர் பெற செய்தார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டு சென்றார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை வாழ்த்தி அக்களித்து பாடி சொல்வதாவது: ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். உன் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வழியினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமுக்கு பரவியும் ஒரு அன்பு குடும்பமாகிய திரு அவையை நினைவு கூர்ந்தவர் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் பேராய அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர் இனிமையான இந்த நாளிலே ஒரே குடும்பமாய் கூடி செபிக்க இத்திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற அத்தனை திருப்பயணிகளையும் உங்களுடைய திரு அவையை அன்பிலே நிறைவு பெறச் செய்கிறேன். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தீர்வுகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் மறைத்த எங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்களை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரு. கடவுளின் மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழி பிறையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவ பெற்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எடுத்துள்ளவர் நான் ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். எல்லோரும் ஒன்றாக செல்வோம், எல்லோரும் ஒன்றாக செல்வோம். நம் தேவனை வென்றாஜனை நாம் உண்ணுவோம் எந்நாளுமே. நம் தேவனை வென்றாஜனை நாம் உண்ணுவோம் எந்நாளுமே. எல்லோரும் ஒன்றாக செல்வோம். வானின்று வந்தனன் உணவென்றார், வாக்காலையாவையும் படைத்தவர். வானின்று வந்தனன் உணவென்றார், வாக்காலையாவையும் படைத்தவர். எந்நாளும் உம்மை மகிழ்வாக உண்டேன், எந்நாளும் உம்மை மகிழ்வாக உண்டேன். நல்லோர் வாழ்வோம், புவி மீது நாமே எல்லோரும். அன்பு தந்தையே இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வந்தாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் பாடுகள் அன்பில் எடுத்து காட்டை உங்களுக்கு தந்த இரக்கத்தின் தந்தையாகி இறைவன், நீங்கள் இறைவனுக்கும் மனிதருக்கும் செய்யும் பணி வழியாக தமது ஆசியின் சொல்லற்கரிய கொடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்வாராக. அவர் இம்மைக்குரிய தமது சாவினால் நமது நிலையான சாவை அழித்து விட்டார் என நம்பும் நீங்கள் அவரிடமிருந்து நிலை வாழ்வின் கொடையை அடைவீர்களாக. அவர் காட்டிய தாழ்ச்சியின் போதனையை பின்பற்றும் நீங்கள் அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம்பிக்கையை வாழ்வாக்க சென்று வாருங்கள், கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு